குழந்தைங்களுக்கு சொத்து சுகம் சேர்க்கறத விட முக்கியம் நல்ல அறிவும் ஆற்றலும் கொடுக்கறது தான். 4 to 14 years kidsக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் பிரைன் ஓபிரைன், always one step ahead. For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai. தனுஷ் அவர்கள் இன்னைக்கு ஒன்று இல்லை 2 படத்தோடைய அப்டேட்டை கொடுத்துருக்காரு. அதாவது அவருடைய டைரக்ஷனில் உருவாயிருக்கிற 4வது திரைப்படமான இட்லி கடை படத்துடைய ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டரையும் இன்னைக்கு வெளியிட்டிருக்காரு. அதே சமயத்தில் ராஜ்குமார் பெரியசாமியோட தனுஷ் அவர்கள் இணையிற D55 படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட்டையும் பூஜை ஃபோட்டோ மூலியமா இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தனுஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு ஆக்டரா மட்டும் இல்லாமல் டேரக்டராகவுமே அவருடைய சக்ஸஸ்ஃபுல் ஜேர்னியை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. அவரோட டைரக்ஷனில் முதல்ல உருவான பவர் பாண்டி திரைப்படம் மக்களுக்கு ரொம்ப க்ளோஸான படமா மாறுச்சு. அந்த படம் பொறுத்த வரைக்கும் ஒரு பழைய லவ்வரை போய் மீட் பண்ற மாதிரி ஒரு படமா அமைஞ்சிருந்தாலுமே எந்த இடத்துலையுமே முகம் சுழிக்கிற மாதிரி அந்த படம் அமைஞ்சிருக்காது. ஒரு மிகப்பெரிய ஹிட்டாகவும் அந்த படம் மாறுச்சு. அண்ட் தனுஷ் அவர்கள் அதுக்கப்புறமா டைரக்ஷன்ல ஒரு பிரேக் விட்டிருந்தாரு. அண்ட் அவருடைய 50வது திரைப்படமான ராயன் திரைப்படத்தை அவரே டைரக்ட் பண்ணி நடிக்கவும் செஞ்சிருந்தாரு. அண்ட் இந்த ராயன் திரைப்படம் பொறுத்த வரைக்கும் தனுஷ் அவர்களும் சன் பிக்சர்ஸும் இணைஞ்சு பண்ண 2வது 100 கோடி திரைப்படமா மாறி இருக்கு. அண்ட் ஆல்ரெடி இவங்க இணைஞ்சிருந்த திருச்சிற்றம்பலம் படமும் 100 கோடி வசூல் செஞ்சிருந்தது. ராயன் திரைப்படமும் பிளாக் பஸ்டரா 100 கோடி வசூலை கடந்து அமைஞ்சிருந்தது. அண்ட் ராயன் திரைப்படம் டோட்டலா ஒரு ஆக்ஷன் பேக்டு திரைப்படமா தான் உருவாக்கி இருந்தாரு. அவருடைய டைரக்ஷன்ல உருவான 3வது திரைப்படம் தான் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். இந்த படம் பொறுத்த வரைக்கும் யங்ஸ்டர்ஸ் வச்சு தனுஷ் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. மேத்யூ தாமஸா இருக்கட்டும், இல்ல பிரியா பிரகாஷ் வாரியரா இருக்கட்டும், இல்ல அனிகா சுரேந்தரா இருக்கட்டும், இவங்க தான் மெயினான லீடா பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துல இருந்து வெளியான கோல்டன் ஸ்பேரோ பாடல் மிகப்பெரிய ஹிட்டா அமைஞ்சிருந்தது ஜிவி பிரகாஷ் அவர்களுடைய மியூசிக்ல. அண்ட் இவருடைய 4வது திரைப்படம் தான் இட்லி கடை. இந்த திரைப்படம் பொறுத்த வரைக்கும் இவரே இயக்கி நடிச்சிருக்காரு. இந்த படத்துல அவர் மட்டும் இல்லாம நித்யா மேனன், பிரகாஷ் ராஜ், ஷாலினி பாண்டே இவங்க எல்லாமும் இணைஞ்சிருக்காங்க. நித்யா மேனன் அண்ட் தனுஷ் அவங்களுடைய காம்போ ஆல்ரெடி திருச்சிற்றம்பலம்ல எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச காம்போவா மாறிடுச்சு. ஸோ எகெயின் இந்த காம்போ இந்த படம் மூலியமா இணைஞ்சிருக்காங்க. அண்ட் இந்த இட்லி கடை திரைப்படம் பொறுத்த வரைக்கும் April 10, 2025 ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த படமே ஒரு ஃபீல் குட் படமா தான் உருவாயிருக்கு. அண்ட் இந்த படத்துடைய போஸ்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த சங்கராபுரம் அப்படின்னு அந்த பஸ்ஸோட போட்டோ வச்சிருக்காங்க. அண்ட் அந்த சிவனேசன் இட்லி கடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஏதோ ஒரு ப்ராமினென்ட்டான விஷயம் அதுல வச்சிருக்காங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் இன்னைக்கு அவர் ராஜ்குமார் பெரியசாமி அவர்களோட இணையற படத்தையும் அவர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. தனுஷ் அவர்கள் பொறுத்த வரைக்கும் ப்ராமினென்ட்டா வர டேரக்டர்ஸோட இணையறதுங்கிறத அவர் வழக்கமாவே வச்சிருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மாரி செல்வராஜ் அவர்களா இருக்கட்டும், இல்ல அருண் மாதேஸ்வரன் அவர்களா இருக்கட்டும், எல்லாருடையுமே இணைஞ்சு பயணிச்சிருக்காரு. ஸோ இப்போ ராஜ்குமார் பெரியசாமியோட இணைஞ்சிருக்காரு. ராஜ்குமார் பெரியசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் 2 பிளாக் பஸ்டர் திரைப்படத்தை கொடுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் டைரக்ட் பண்ண ரங்கூன் திரைப்படமா இருக்கட்டும், இல்ல தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன அமரன் திரைப்படமா இருக்கட்டும், ரெண்டுமே பிளாக் பஸ்டரா அமைஞ்சிருச்சு. அமரன் திரைப்படம் பொறுத்த வரைக்கும் 150 கோடி கலெக்ஷனை தொடர்ந்து இப்பவும் பிளாக் பஸ்டரா போய்கிட்டு இருக்கு. அண்ட் சிவகார்த்திகேயன் அவர்களுடைய கெரியர்லயே ஹையஸ்ட் கிராசிங் படமா இந்த ஒரு படம் மாறி இருக்கு. ஸோ தனுஷ் அவர்களும் ராஜ்குமார் பெரியசாமி அவர்களும் இணையும் போது கண்டிப்பா ஒரு பவர் பேக்டு படத்தை அவங்க கிட்ட இருந்து ரசிகர்கள் எதிர்பார்க்க தான் போறாங்க. தனுஷ் அவர்களுக்கு 2025 ஒரு மிகப்பெரிய வருஷமா இருக்க போது. காரணம் என்ன அப்படின்னா அவரோட டைரக்ஷன், ஆக்டிங் கலந்து பல படங்கள் ரிலீஸ் ஆக போகுது. குபேரா திரைப்படமா இருக்கட்டும், அது தெலுங்கு தமிழ்னு 2 மொழிகளிலும் உருவாகுது. நாகார்ஜுனாவோட சேர்ந்து நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா இட்லி கடை திரைப்படமா இருக்கட்டும், இல்ல நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படமா இருக்கட்டும், எல்லாமே அடுத்த வருஷம் தான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஒரு பிளாக் பஸ்டர் இயரா தனுஷ் அவர்களுக்கு மாறப்போகுது. இந்த 2 அனௌன்ஸ்மெண்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எந்த படத்துக்கு நீங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.